சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நைட் ஆயிருது. சேது கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஐஸ்வர்யா வருது. என்ன மாமா அழகர் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, இல்ல ஐஸ்வர்யா அவனை தான் தூங்க வைக்க பாக்குறேன், தூங்கலைன்னா நான் போய் மலர்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, மலர்கிட்டயா? மலர்கிட்ட எதுக்கு மாமா கொடுக்கணும்? அவன் எப்பயும் போல இங்கதானே இருப்பான், இங்கேயே தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, இல்ல ஐஸ்வர்யா நீ இங்க உட்காந்து நான் போய் மலர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேது மலர்கிட்ட வந்து, மலரு இன்னைக்கு குழந்தைய நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சேது தயங்கி தயங்கி கேட்க, சரி மாமா, இதையே இப்படி கேக்குறீங்க, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி மலரும் குழந்தைய வாங்கிக்கிறது. சேது ரூமுக்குள்ள வந்து கதவெல்லாம் பூட்டுறாரு. என்ன மாமா ஏன் இப்ப அழகரை போய் மலர்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இல்ல ஐஸ்வர்யா இத்தனை நாள் உன்னுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேன். உன் உசுரை விட என் புள்ள உசுறு முக்கியம்னு சொல்லி என் குழந்தையுடைய உசுரை நீ காப்பாத்திருக்க. உயிருக்கு நீ எவ்வளவு போராடினேன்னு நான் கண்கூடா பார்த்தேன். அப்படி என் குழந்தை மேல உயிரா இருக்கிற உன்னைய நான் எப்படி தள்ளி வைக்கலாம்? இன்னைக்கே நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஐஸ்வர்யா பக்கத்துல வர, மாமா இல்ல மாமா இப்போதைக்கு இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா நானே உன் பக்கத்துல வரேன், நீ என்னன்னா இப்ப வேணான்ற? நம்ம ரெண்டேரும் நம்மளுடைய வாழ்க்கைய சேர்ந்து ஆரம்பிப்போம். நான் ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பத்திலே இருந்தேன், ஆனா எனக்கு ஏத்த பொண்டாட்டி நீ தான். உன்னைய நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். உன் கூட என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னு சொல்லி சேது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து ஐஸ்வர்யாவுடைய கையை பிடிச்சு ஐஸ்வர்யா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க போறாரு. அந்த நேரத்துலதான் இங்க மூப்புச்சி அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அது மட்டும் இல்லாம அருள்வாக்குல மூப்புச்சி அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு எல்லாமே தோணுது. ஐஸ்வர்யா கர்ப்பமானா அந்த குழந்தை மூலமா சேதுவோடைய உசுருக்கும் ராஜாங்கத்தோடைய உசுருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதாவும், ஐஸ்வர்யா வயிற்றுல குழந்தை உண்டாச்சுன்னா சேதுவோடைய உயிரே போயிரும் அப்படின்ற மாதிரி இங்க மூப்புச்சி அம்மாவுக்கு அருள்வாக்கு மூலமா தோணுது. இந்த அறிகுறியை கேட்டதுமே மூப்புச்சி அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அடக்கடவுளே, காட்டுச்சி அம்மா தாயி, என்ன தாயி என் கண்ணுக்கு இப்படி ஒரு விஷயத்த காட்டுறிய அப்படின்னு சொல்லிட்டு மூப்புச்சி அம்மா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணுமே, இதுக்கான பரிகாரம் செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி மூப்புச்சி அம்மாவுக்கு தோணுது. நாளைக்கு விட்டுன்னு விடிஞ்சதுமே ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போய் நடந்த காரியத்தெல்லாம் சொல்லணும். நடக்க போற காரியம் இது. வீட்டோடைய உசுருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அந்த வீட்டு ஆலமரமே சாய போகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எந்திரிச்சு உக்காந்து பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. மூப்புச்சி அம்மா கூட இருக்கிற ஒருத்தர், தாய் என்னாச்சு தாயி, தூங்காம ஏன் இப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, முகமெல்லாம் அப்படி வேர்த்து போயிருக்கே, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவர் கேட்க, இல்லப்பா நாளைக்கு நம்ம விடிஞ்சதுமே டவுனுக்கு போகணும், மதுரைக்கு போகணும். அந்த ஐயா அமைச்சரா இருந்தாரே ராஜாங்க ஐயா, அவர் வீட்டுக்கு காலையில விடிஞ்சதுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புச்சி அம்மா சொல்ல, என்னதாயி அவர் வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட இருக்கிறவரு கேட்க, எனக்கு அம்மா அசரீரி மூலமா ஒண்ணு சொல்லியிருக்கா, அதை நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மூப்புச்சி அம்மா இங்க சொல்லிட்டு இருக்க. சேது இங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஐஸ்வர்யா பக்கத்துல வர, ஐஸ்வர்யாவும் சேது பக்கத்துல நெருங்கி வருது. ரெண்டு பேரும் பார்த்தா கட்டி பிடிக்கிறாங்க. அப்பதான் சேதுவுக்கு தமிழ்ச்செல்வியை முதல்ல கட்டி பிடிக்கையில என்ன மாதிரி ஒரு நினைவு வந்ததோ அது டக்குன்னு பார்த்தா சேதுவுக்கு வருது. டக்குன்னு ஐஸ்வர்யாவை தள்ளி விடுறாரு. என்ன மாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, இல்லை ஐஸ்வர்யா, நான் என்னதான் என் மனசை மாத்தி உன்கிட்ட நெருங்கி வந்து என் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் நான் நினைச்சாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நெருடலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது தயங்கமா சொல்ல, பரவாயில்ல மாமா, இந்த அளவுக்கு என் பக்கத்துல நீங்க நெருங்கி வந்து என்னைய உங்க மனைவிய ஏத்துக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் உங்களுக்குள்ள வந்துச்சே, எனக்கு அதுவே போதும் மாமா. இப்ப நீங்க எனக்கு கொடுத்தீங்க பாத்தீங்களா ஒரு முத்தம், எனக்கு ஆயுசு முழுக்க இதுவே போதும் மாமா. இப்படி நீங்க என்கிட்ட அப்பப்ப ஒரு சின்ன ஒரு நெருக்கம், சின்ன ஒரு அன்பு, சின்ன ஒரு விளையாட்டான ஒரு முத்தம், இதெல்லாம் நீங்க கொடுத்தாலே எனக்கு அதுவே போதும் மாமா. நீங்க என்னைய கண்டும் காணாத மாதிரி ஏதோ இந்த ரூம்ல ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு இருக்கையில தான் எனக்கு கோவம் வந்துச்சே தவிர, மற்றபடி நீங்க உங்க மனசார என்னைய உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டீங்கன்னு நீ சொன்னப்பயே என் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு மாமா. எனக்கு இதுவே போதும் மாமா, படுக்கலாம் மாமா. என்னைக்கு உங்களுடைய மனசுல இருக்கிற நெருடலெல்லாம் போய் மொத்தமா நீங்க என்னை ஏத்துக்கிறீங்களோ அப்ப மற்றதெல்லாம் வச்சுக்கலாம் மாமா.
தூங்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, சாரி ஐஸ்வர்யா, நான் தான் சொன்னேன், ஆனால் என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு, நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, மாமா இப்போ தானே சொன்னேன், வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சேதுவும் தூங்க, சேது இங்கே பார்த்தா ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்காரு. என்ன இது, நம்ம அவளை மறக்கலாம் நினச்சாலும் ஐஸ்வர்யாவை தொடையிலையும் ஐஸ்வர்யா பக்கத்தில் நெருங்க போகையிலையும் எப்படி இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை நினைச்சு சேது வருத்தப்பட, இங்க ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா நம்மள பொண்டாட்டியா ஏத்துக்கிற ஆரம்பிச்சிட்டாரு, அவர் மனசு மொத்தமா மாறிடுச்சு. இவ்வளவு நெருக்கமா என் பக்கத்துல வராத மாமா இன்னைக்கு அவ்வளவு நெருக்கமா வந்து என் கணத்துல மொத்தமெல்லாம் கொடுத்துருக்காரு. இனி அடுத்து போக போக மாமா மொத்தமா நம்மளை ஏத்துக்கிறவாரு. கண்டிப்பா மாமாவோடைய குழந்தைய நம்ம வயிற்றுல சமைப்போம், மாமாக்குன்னு கண்டிப்பா ஒரு குழந்தைய பெத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பெரிய கனவு கொட்டையை கண்டு முடிக்க, காலையில மலர் வாசத்தளிக்க வாசலை கூட்ட வராங்க. விடிஞ்சது விடியாததுமா மூப்புச்சி அம்மா கார்ல இருந்து இறங்குறாங்க. அம்மா நீங்க என்னம்மா இங்க அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, அம்மா வீட்டுல பெரியவங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புச்சி அம்மா சொல்ல, வாங்கம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி மலரை கூட்டிட்டு போக, இங்க மூப்புச்சி அம்மா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்னம்மா விட்டுன்னு விடியாததுமா இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மோகனா கேட்க, ராசாங்க ஐயா பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புச்சி அம்மா சொல்ல, வீட்டுல யாரும் இன்னும் எந்திரிக்கல, எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. மோகனா எந்திரிச்சிருக்காங்க, ராஜாங்க அப்பதான் எந்திரிச்சு வராரு. அம்மா அம்மா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க வரவே இருக்க, ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மூப்புச்சி அம்மா சொல்ல, என்னம்மா என்ன விஷயம், உங்க முகத்திலேயே அவ்வளவு ஒரு பதட்டம் தெரியுது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க கேட்க, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி மூப்புச்சி அம்மா சொல்ல, எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கம்மா, வீட்டுல நானு என் சம்சாரம் அப்புறம் இந்த வீட்டு பொண்ணு தான் மலரு, மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்லுங்கம்மா, காலையில இவ்வளவு விட்டு விடிய வந்திருக்கீங்க, என்னம்மா எது உதவி தேவையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, இல்லையா உங்க குடும்பத்திலோடைய உசுருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குயா, உங்களுடைய மகனுக்கு இரண்டாவது ஒரு கல்யாணம் ஆயிருக்கணுமே, அந்த பொண்ணோடைய வயிற்றுல உங்க மகனுடைய உசுறு வளரும் போது உங்க மகனுடைய உசுறு போயிடும், இது இந்த ஆண்டவனால விதிக்கப்பட்ட விதி, அதுக்கடுத்து உங்களுடைய உயிர், இந்த வீட்டு அரச மரமே சாயிற அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு, அதுக்கு அந்த பொண்ணு வயிற்றுல உங்க மகனுடைய உயிர் வளரக்கூடாது, இது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. மலருக்கு அதை விட அதிர்ச்சி, மோகனா வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, ஆமாயா இதை நான் சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன், என்னம்மா சொல்றீங்க, இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, அதுக்கான பரிகாரமும் அந்த காட்டுச்சி தாய் தான் சொல்லணும், எனக்கு அசரீரி மூலமா அந்த காட்டுச்சி தாய் உணர்த்தின அறிகுறி இது, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், நீங்க தான் மற்றதை பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாயி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, மலருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நேத்து நைட்டே சேது மாமா வந்து அழகரை கொடுத்துட்டு போனாரே, அப்ப சேது மாமாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலருக்கு தோண ஆரம்பிக்குது.